ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கீ ரோஸ்ட். 2 ஸ்பூன் மல்லி, 10 காஞ்ச மிளகாய், 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் சோம்பு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்து எடுத்துக்கணும். வெந்தயம் கம்மியாக சேர்த்தா போதும். இப்போ லைட்டாக வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எடுத்து கொட்டிக்கலாம். இதை அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கணும். இப்போ நமக்கு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு கிடைக்கும். இதில் கொஞ்சமாக ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்க்கணும். இப்போ பாருங்கள், நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டோம். இது நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனில் இதை நம்ம சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 1 கப் அளவுக்கு தயிர். இதில் நம்ம தயிர் நிறையா சேர்க்கணும். இப்போது அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரை லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். அவ்வளோதாங்க. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் தனியாக அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் ஒரு 5-6 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம். இதில் 2 பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கட் பண்ணி வச்சுருக்கிற 3 பெரிய வெங்காயம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகட்டும். அது வரைக்கும் வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இதில் தண்ணிலாம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. நம்ம தயிர், இந்த மசாலாவோட பேஸ்ட்டு, இப்போது இதில் சிக்கன்லேயே தண்ணி வரும். இப்போ அதையே நம்ம நல்லா இது மாதிரி வதக்கி விட்டாலே நல்லா வெந்துடும். இப்போ இது மாதிரி நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா தடவி செஞ்சு பார்த்தோம்னா சூப்பராக இருக்கும். இது இன்னும் ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும். இங்கே பாருங்கள், நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் ரெடி ஆகிட்டு வருது. இன்னும் 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கீ ரோஸ்ட் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.